வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் ராஜா தமிழ்மாறன் அறிந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். முருகன் கோவில் மதுரையில் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய மலை குடைவரை கோவில், அதனுடைய உச்சியில் தர்கா இருக்கிறது. இதில் கார்த்திகை தீபத்தை தர்காவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கல் தூணில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில் வழக்கு ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கிறார். விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிறார். தீர்ப்பில் போலீஸ் பாதுகாப்போட போய் ஏற்றணும்னு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கரெக்டாக சொல்ல. அது அதற்கு பிறகு கண்டெம்ட் எடுத்து சிஎஸ்எஃப்ஐ அனுப்புகிறாரு. இது எதையுமே அனுமதிக்கல தமிழ்நாடு அரசு. கோர்ட்டு உத்தரவை மீறி தமிழ்நாடு அரசு செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆதியிலிருந்து நம்ம எப்படி முருகனை கொண்டாடிட்டு வந்திருக்கோங்கிறத பதிவிட்டாதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எவ்வளவு மாறுபட்டு நிற்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த பதிவு ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம் தோழர். நீங்கள் முருகன்கிறத தொன்மையில் நமக்கு இருக்கக்கூடியது எப்போன்னா அகநானூறு புறநானூறு மட்டுமல்ல, குறுந்தொகை, நற்றிணை, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, இது எல்லா இலக்கியங்கள்லையுமே நம்ம முருகனை சொல்லியிருக்காங்க. முருகன்னு சொன்னதை விட சேயோன்னு முதலாக வழங்கப்படுது. சேய் என்றால் மகன், வீர திருமகனாக நம்ம கொண்டாடி இருக்கோம். அப்படி சேயோனாக மாறுகிறது. சேயோன் முருகனாகவும் சொல்லப்படுகிறது. முருகன்னு அழகு, முருகன் என்றால் அழகன் என்று பொருள். இப்படி தான் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் தொன்மையான பதிவுகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ இந்த ஸ்கந்தன்கிறதும் இந்த சுப்பிரமணியன்கிறதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பிற்காலத்தில் பிராமணர்கள் வந்த பிறகு அவர்கள் கொண்டு புகுத்தியது தான் இந்த ஸ்கந்தன். சுப்பிரமணியன் சுத்தமான பிராமணன். அப்படிப்பட்ட இடங்களில் பிராமணர்கள் மட்டும் பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ இந்த ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய அறுவடை வீடு அப்படிங்கிறதுலாம் யார் இருந்தாங்கன்னு சொன்னால், நம்ம முன்னோர், நம்மளுடைய ஆதி குடிகள் தான் அங்கே அந்த கோயில்களை பராமரித்ததும் அந்த கோயில்களில் வழிபடுகின்ற வழக்கமும் இருந்துச்சு. நீங்கள் அதில் திருப்பரங்குன்றம் முதன்மையானதாக நமக்கு இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, பழமுதிர் சோலையும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கீழே இருக்க கருப்பண்ணசாமி நமக்கு காக்கும் கடவுளாகவும் இருந்திருக்கிறார். இது ரெண்டையும் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நம்முடைய தல வரலாறுகளில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மதுரை, மத்திரை, இதுதான் இரண்டு பெயர்கள். கல்வெட்டுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. கீழடி பதிவுகளும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்படின்னா அது சார்ந்த பதிவுகள் தான் நமக்கு இன்றைக்கி ஆதாரங்களாக இலக்கியங்களில் நமக்கு நிற்கிது. அந்த இடங்களில் நான் சொல்லலை, நாம் இலக்கியங்களில் பார்த்தோம்னு சொன்னால் செம்மறிக்கடா வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் ஆதியிலிருந்து இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதை ஆதாரத்தோடு நான் பதிவிட்டு காட்டுறேன். நீங்கள் சேயோன்கிற பெயர் வழங்கல் முதல் இருக்கின்றது. திருந்தகு சேய், புறநானூறு 125, செருமிகு சேய், புறநானூறு 14, வேள்போர் செய், மலைப்படுகடாம் 492, கடம்பர் நெடுவேள் அப்படிங்கிறது வேலை கொண்டிருந்ததனால் வேளன் என்று வழங்குவதற்காக வழங்கப்பட்ட பெயர். பெரும்பானாற்று படையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சேய்னு வழங்குறது தான் முதல் முருகன் சொல்லப்பட்ட வரலாறு. நீங்கள் போருக்குரிய கடவுளாக முருகனை கொடியாக மயிலும் ஊர்தியாக யானையும் போற்றப்பட்டன. ஒரு போர் மீது வேல் கொண்டு போரிட்ட ஒரு வீரனைத்தான் நாம் முருகனாக கொண்டாடி இருக்கிறோம். இப்படித்தான் இருக்க சொல்லுது. மணிமயிலுரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தியொன் செய்யோனுமென புறநானூறு 56 சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், யானை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய வேலினை கையில் கொண்டிருக்கக்கூடிய போர் வீரன் தான் அப்படிங்கிறத செய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தொன்மையில் இருக்கக்கூடிய அடையாளம். நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்கிறேன். நான் அந்த முருகுன்னு வழங்குறது எங்கே வருதுன்னா, 1810 மதுரை காஞ்சி பொருநராற்றுப்படை புறநானூறு அகநானூறில் வருது. முருகுடன்று கருத்த முருகு உரழப்பகை முருகர் சீற்றத்து உருகெழு குறிசில், முருகர் சீற்றத்து உருகெழு குறிசில், முருகன்ன சீற்றத்து, இப்படி தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு
முருகு அல்லது சேய், இந்த 2 வளங்களுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். அப்போ ஸ்கந்தன் இருந்தானா? இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் தான்? இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்டவை. அது வரைக்கும் கிடையவே கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நிலைந்திருக்கு. அன்னைக்கு இருந்த இடங்களில் வழங்கியதெல்லாம் இந்த பெயர்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, அங்கே கடா வெட்டி அவங்க செம்மறி கடா வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் நமக்கெல்லாம் இருந்திருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன். குறுந்தொகையில் சொல்லியிருக்கு, மறிக்குரல் அறுத்து திணை பிரப்ரயி அப்படின்னா ஆடு அறுத்து முருகனுக்கு பலி கொடுத்திருந்தார்கள் என்ற பொருளை குறுந்தொகை வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. சிறுமறி கொன்று, குறுந்தொகை 362 என்பது முருகனுக்கு ஆடு அறுத்து குருதிப்பலி கொடுத்ததை உறுதி செய்கிறது. நற்றிணையில் அனங்கனி கழங்கிற் கோட்டங்காட்டி வெறியென உணர்ந்த உள்ளமொடு மறியறுத்து அன்னை அயரும் முருகு என குறிக்கும் பாடலின் வழியே தலைவனை காண முடியாத ஏக்கத்தால் தலைவியின் உடல் மெலிகிறது, அவளின் எழில் குறைகிறது. தன் மகளின் இந்நிலைமைக்கு உண்மையான காரணத்தை அறிய முடியாத தாய் குறிகேட்டு இந்த கடவுளினால் வந்தது என அஞ்சி முருகனுக்கு செம்மறிக்கடா அறுத்து படையலிட்டாள் என்பது அதன் கருத்தாகும். அப்போ இந்த கடா வெட்டினதுங்கிறது தொடர்ந்து நம்ம வழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் வேண்டுதல் வச்சு நம்ம கடா வெட்டுற வழக்கம் நமக்கு இருக்கா இல்லையா? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கே உண்டான தனித்துவமான ஒரு குணம். இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் மறுத்து நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ அந்த இடத்துல திருத்தலத்தில் நீங்கள் எல்லா திருத்தலங்கள் முருகன் இடங்கள்லையும் நமக்கு கடா வெட்டுற வழக்கம் இருக்குது. அப்போ அது மாதிரியான வழக்குகளில் ஏன் இவங்க தலையிடுறாங்க? அது மாதிரியான ஒரு மரபு நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாகரிகம், நம்ம அப்படிப்பட்ட நாகரிகம். அதை முதல்ல விசாரணைக்கு எடுக்கிறதே எனக்கு ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் கடா வெட்டுறதை நிறுத்தினாங்க, ஒரு சட்டம் போட்டு கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் திரும்ப வாபஸ் பெற்றுட்டாங்க இல்லையா? இதெல்லாம் உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் நடத்த மாதிரிக்கெல்லாம் அந்த கேஸெல்லாம் எடுத்து விசாரிக்கிறதுல உண்மையை சொல்கிற கடும் ஆட்சேபனையை மக்கள் தெரிவிக்கணும். இதில் இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இந்த கருப்பண்ணசாமி மலையடி வாரத்தில் பழமுதிர் சோலையில் கடா வெட்டுற வழக்கம் நமக்கு இருக்கே. அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கருப்பண்ணசாமி நமக்கு காக்கும் கடவுளாக இருக்கிறார். அது எல்லாத்துக்குமே நம்ம கடா வெட்டுற வழக்கம் நமக்கு உண்டு. நம்ம சேவல் விட்டுறோம், கோழி விட்டுறோம். அது ஏன் விருப்பம்? ஏன் ஒரு தமிழனா ஒரு உணர்வை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் அதை எங்களால் மட்டும்தான் உணர்ந்துக்க முடியும். என் தாய் தான் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஒரு மகனாக நான் தான் என்னுடைய தாயினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். வேற ஒருத்தர் அம்மான்னு கூப்பிட்றதுனால அவங்க அம்மா ஆயிடுவாங்களா? இல்லை இன்னொருத்தரை என் புள்ளன்னு சொல்கிறதுனால அந்த பிள்ளை உணர்வு வந்துருமா? வராதில்ல. அப்போ தமிழர்னா அந்த தமிழருடைய உணர்வு தமிழருக்கு, உண்மையான மரத்தமிழனுக்கு, ஆதி தமிழனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வுகள் புரியும். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையை நம்ம நம்மளுடைய முன்னோருக்கு நன்றி செலுத்துகின்ற வழக்கத்தை நம்ம இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது முருகனுக்கு நம்ம படைக்கின்றது வழக்கத்தை நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த இடத்தினுடைய தல வரலாறு. அப்போ தர்கா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கோயில் இடத்துல அவரும் கடா வெட்டுறாரு, நம்மளும் கடா வெட்டுறோம். இதில் எங்கேருந்து பிரச்சனை வருது? ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கில் இந்த கடா வெட்டுற தான் பிரச்சனையாகவே அவங்க கொண்டு வர்றாங்க. சரி, இந்த தர்காவினுடைய தொன்மை என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். 1863 இனாம் நில பதிவேடுகளில் அவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிமையான அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது, தர்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1925 சிவில் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு, அந்த இடம் அவர்களுக்குரியது தான் அப்படின்னு. 1978 சரி, 1996 சரி, 1998 2011 எல்லா கோர்ட்டுகள்லையும் தொடர்ந்து பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையில் யாராவது இந்து முன்னணி சார்ந்தவர்கள் இந்த பிரச்சனைகளை கிளப்புகின்ற வழக்கத்தை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் செம்மட்டி அடி வாங்கி தான் வெளியே போயிருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்களே கோர்ட்டில். இந்த தடவை ஜெயிச்சதுக்கான காரணம் எங்களை பொறுத்தவரையில் இந்த உணர்வுகளை மதிக்க தெரியாத வீண் கலவரத்தை உருவாக்குகின்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த வழக்கை கையாண்டிருக்காரோ அப்படிங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது. அப்படி சொல்லுவதற்கான காரணங்கள் எங்களுக்கு நிறைய இருக்குது. என்ன காரணம்? அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இது எங்கே வருதுன்னு சொன்னால், இந்த ஆடு பலியிடுதல் அவங்களுடைய கந்தூரி வழக்கமாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொன்று தொட்டு இருக்குது. நான் என் கருப்பண்ணசாமிக்கு வெட்டுறேன்,
என்னுடைய பாய் சகோதரர் கந்தூரி வழக்கத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய தர்கால வெட்டுறாரு. உங்களுக்கு என்னடா போச்சு? இதை ஏனாவது நீங்க நிப்பாட்டுறீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி வெட்டினதே கிடையாது. 2024 தான் முதல் தடவை வெட்டுறாங்க அப்படின்னு. அது எல்லாம் பொய், பிதற்றல். ஒரு அதாவது இது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு எப்பவுமே திட்டமிட்ட ஒரு செயலாக தான் நம்ம இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னால் எப்படி அயோத்திக்குள்ளே கொண்டு போய் கிருஷ்ணர் சிலையை வச்சாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய நமக்கு ராமர் சிலையை வச்சாங்க, ராமர் இங்கே இருந்தாருன்னு சொல்லி ஒரு பிதற்றல் ஆரம்பித்து அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்றைக்கி அதை எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அங்கே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தலையில் என்னென்ன வேலைக்கு ஆகாது, தெளிவாக சொல்கிறோம். தமிழர்கள் இருக்கின்ற வகையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மக்கள் தயாராக இல்லை. அந்த மாதிரியான பொய் பிதற்றல்களை இங்கே எடுபடாது அப்படிங்கிறதுக்கு மக்கள் உறுதுணையாக நிற்கிறாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிலர் மட்டுமே RSS கைக்கூலிகள் இந்த வேலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தொடரும் முயற்சியில் கோயம்புத்தூரில் பிரச்சனை உருவாக்க முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. கன்னியாகுமரி ரீஜியனில் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. ஸோ இருக்கக்கூடிய நமக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய மதுரையிலேயே கொண்டு ஏற்கனவே நம்ம பார்த்தா அங்கே தான் முருகன் மாநாடு நடத்தின கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ முருகன் உணர்வுகளை தூண்டி வைக்கிறது அந்த இடத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்போ தான் அந்த மக்கள்லாம் சேருவாங்கங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க அந்த ஒரு வருஷம் முன்னாடி நடத்தின அந்த முருகன் மாநாடே ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்போ இது இவங்களுக்கு வழக்கம். அப்போ அவங்க அப்போவே திட்டமிட்டது தான் அதாவது இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். நீங்கள் அது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா 25 டிசம்பர் 2024 கந்தூரி வழக்கத்தை இவங்க நிறுத்துறாங்க. ஒரு குடும்பம் பள்ளியிட வருகின்ற பொழுது அவர்கள் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு 31/12/2024 பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அதில் பெரும்பான்மை உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறுத்துற வேலைக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம். அதை நீங்கள் நிறுத்தி இருக்கக்கூடாது, நிறுத்தவும் கூடாது, இனி நிறுத்த போகிறதும் இல்லை. அந்த உரிமைகளில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு. அதில் யாருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்து முன்னணிக்கு தான் பிரச்சனை வருது. அவர்கள் RSSக்கு தான் அந்த பிரச்சனை வருது. இல்லை அவங்க இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் அந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிக்கலாம். இந்துக்கள் என்று சொன்னால் கடாவெற்ற இந்துக்கள் நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடாவெற்ற தமிழர்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் உனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணிடுறாங்க தெரியுமா? 13 ஜூலை 1939 தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள் வந்ததற்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வந்ததற்கு தீட்டு கழிக்க தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் தானே இந்த இந்து முன்னணிக்காரங்க. தீண்டத்தகாதவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்ததுக்காக தீட்டு கழிக்கணும்னு அவங்க பத்திரிகையிலே எழுதியிருக்கான, ஊழி என்கிற பத்திரிகையில. அப்ப இன்னைக்கு அவர்களை தானே நீங்க பயன்படுத்துறீங்க. எந்த சமூகத்தை தீட்டு கழிக்கிறதுக்காக தீர்மானம் நிறைவேற்றினீங்களோ, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்தவர்களை வந்துட்டாங்க தீட்டு கழிக்கணும்னு சொன்னீங்களோ, அவங்கள வச்சு நீங்க சண்டை மூட்டி வேடிக்கை பார்க்குறீங்களே. அப்போ இந்து முன்னணி எப்படிப்பட்ட ஒரு சதிகார செயலில் ஈடுபட்டுருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இதில் பிரச்சனை உண்டாக்குறாங்கிறத பார்க்கணும். இதில் ஏற்கனவே அவங்க 2014 ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இந்து முன்னணியிலிருந்து. 2017 மலை மீது உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கிறது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் மறுத்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னா, தீபத்தூண் பாதி மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய ஆவணங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் செய்திருக்கக்கூடிய பதிவுக்கான புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் அந்த தீபத்தூண் எங்கங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏற்றிக்கலாம், வேற எங்கேயும் அதை மாற்றக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே சார். அங்கே போய் ஏற்றுக்கலாம், எங்கே யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லையே. நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நீங்கள் குறுகலாக இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு போகின்ற வழியில் அங்கே போய் நீங்கள் அதுக்கு அருகே அமையில் நீங்கள் ஏற்றணும்னு சொல்லி நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த இடம் குறுகலான பாதை, நாளைக்கு அந்த பாதையில் போகின்ற பொழுது அங்கே நீங்கள் ஏற்றணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தவறி விழுந்தால் உயிர் போயிடும். இல்லை, அந்த இடத்துல தான் இன்னைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் கோர்ட்டு ஹாலில் என்ன கேட்குறாருன்னா,
வருஷத்துக்கு ஒரு நாள் கார்த்திகை அன்னைக்கு கொடியது விளக்கேத்த போறாங்க. இதுல முஸ்லீம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து மாத்தி ஏத்துனா முருகனே ஒத்துக்க மாட்டாரு. உங்க இஷ்டத்துக்கு இங்க ஏத்துவீங்க, அங்க போய் ஏத்துவீங்களா? தொன்மை என்ன, வழக்கம் என்ன, அதையே மாத்த கேட்குறீங்க? இல்ல சாமிநாதன் கேட்கறது, ராம ரவிக்குமார்ன்ற ஒரு பெட்டிஷனர் வர்றாரு, ஒண்ணு அரசாங்கம் ஏத்தணும், இல்லைன்னா நாங்க ஏத்த அனுமதி வேணும்னு கேட்கிறாரு. அரசு ஏத்தல, அப்ப அந்த தனிநபரையாவது அனுமதிச்சிருக்கலாமே. அந்த அனுமதி கொடுக்காதனால தானே சிஏஎஸ்எஃப் அனுப்ப வேண்டிய சூழல் வருது. இவர் யார் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு? அவரே நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாராம். சார் நான் கேட்கிறேன், தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது பாதியில் அங்க ஏத்துறது தான் வழக்கமா இருக்கு, வேற எங்கேயும் மாத்தி ஏத்தக்கூடாதுன்னு ஒரு தலைமை பட்டர் சொல்றாரு. அந்த கோயில் நிர்வாகத்தை பார்க்கிறவர் சொல்றாரு. அதை தீர்ப்புலேயே அவர் எழுதுறாரு, அதை தப்பு. அத ரவிக்குமார் ராம ரவி சொல்றதுதான் கரெக்ட்னு மாத்தி சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த ராம ரவிக்கு இந்த கோயிலுக்கு முதல்ல என்ன சம்பந்தம், இந்த இடத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பட்டர் சொல்றது, ஆதியிலிருந்து பராமரித்து வரக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது சரியா? எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு அங்கே தகராறு பண்ணுறதுக்குன்னு வர்றவன் சொல்கிறது ரைட்டுன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் என்ன நோக்கம் இருக்குங்கிறது நமக்கு புரியாதா? என்ன நோக்கம்? கலவரத்தை உண்டாக்கணும், வேற என்ன நோக்கம் இருக்கு? எதுக்கு கலவரம் செய்யணும் மதுரை? ஏங்க அவருடைய நோக்கம் உங்களுக்கு தொடர்ந்து அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சனாதனத்துக்கு ஆதரவு நிலை எடுக்கக்கூடியவர், எல்லா விதத்துலையுமே வந்து கோயில் விஷயங்களில் தொடர்ந்து திண்டுக்கல்ல கருப்பணசாமி கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் வந்து அங்கே போய் தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்து வைக்கிறாரு. அதே பெருமாள் கோயிலில் நீங்கள் ஏற்றக்கூடாது, நீங்கள் அங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. கோயில் விவகாரங்கள் எல்லாத்துலையும் இவர் ஏங்க தலையிடுறாரு? அவர் தான் அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறாரு. சார் அதுவே தப்பு சார். தமிழர்களுடைய உணர்வு புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் யாருன்னா கடா வெட்டி பழக்கம் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் விசாரிக்கிட்டேங்கிறேன் நான். ஒரு பிராமணருக்கு எப்படி சார் கடா வெட்டுறதோட உரிமை புரியும்? புரியுமா நான் கேட்குறேன். ஒரு பிராமணருக்கு கடா வெட்டுற உரிமை என்னங்கிறது புரியுமா புரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோர்ட் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சாதகமாக நின்றுவாங்களாம். நான் கேட்குறேன், எந்த பிராமணர்களும் எங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கக்கூடாதுங்கிறோம். எங்கள் உணர்வுல புரிஞ்ச யாராவது ஒருத்தர் ஜட்ஜாக உட்காந்து இந்த கேஸை விசாரிக்கட்டும்னு சொல்லி கேட்குறோம். இதில் என்ன தப்பு இருக்கு? அவர் காலகாலத்துக்கு இனிமேல் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது சார். அவர் இதை எப்படி தெரியுமா நடத்துறாரு? இந்த கேஸை நான் சொல்கிறேன். அவர் 1/12/2025 இந்த கேஸுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாரு. அது முறையாக நடக்குதான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்து வச்சு உட்காந்துருக்காருங்க கேஸுக்காக. உங்களுக்கு என்ன சார் தனிப்பட்ட அக்கறை? 5 மணிலேருந்து 6:05 வரைக்கும் அது நடக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்காது. ஒரு அமர்வு ஆன்லைனில் நீங்கள் 5 மணிலேருந்து 6:05 வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சு உட்காந்து நீங்கள் உச்சியில் ஏற்றலை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த கேஸை உடனே கண்டெம்ட்டாக நீங்களே எடுத்தீங்க சார் விசாரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் அக்கறை அதில் வருது? இல்லை அவங்க பெட்டிஷனர் தான் கண்டெம்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, இவர் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி சார் நீங்கள் சார் நீங்கள் பெட்டிஷனர் நீங்கள் வந்து கண்டெம்ட் போடுறாருன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஹியர் பண்ணில சார் நீங்கள் கேஸை நடத்தணும். 6:05 6:33 வரைக்கும் நீங்கள் 28 நிமிஷம் தான் இருக்குது சார். அவர் 2 தரப்பு பார்த்து ஹியர் பண்ணுறாராம். ஹியர் பண்ணிவிட்டு 13 பக்க தீர்ப்பை 6:33க்கு அப்லோட் பண்ணிட்டார் சார். டைப் ரைட்டிங் படிச்சிருப்பாரு சார். ஏங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு ஒரு 2 சைடு நீங்கள் ஹியர் பண்ணுறீங்க, ஒரு 28 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஹியர் பண்ணி நீங்கள் அதில் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்பியர் ஆக முடியாத நிலையில், ஏன்னா எஸ்பியை நீங்கள் உடனே லைனில் வான்னு சொல்கிறீங்க. ஏன் சார் அங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை போயிட்டுருக்கு, அவர் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து அப்பியர் ஆவாரா? இல்லை அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் அவர் எஸ்பி இருக்கிறது முக்கியமா? ஏன் அதை நான் இன்னைக்கு விசாரிக்க முடியாதா? நாளைக்கு விசாரிக்க கூடாதா? நான் மட்டும் ஜட்ஜா இல்லைன்னா நானே போய் ஏற்றிருப்பேன்றார் சார். மக்கள் வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க சார். மதுரைக்காரங்களை பற்றி அவருக்கு இன்னும் தெரில. அவரும் மதுரைக்காரன் தான் சொல்லிக்கிறார். அவரெல்லாம் சொல்லிக்கலாம். அந்த நான் தான் தெளிவாக சொன்னேன், கடாவற்றவனோட உரிமையை கடாவற்றவன் தான் சார் பேசணும், வேற யாரும் பேசுறதுல உரிமை கிடையாது சார். நான் தெளிவாக தானே சொல்கிறேன். நீங்கள் 6:33-36க்கு தான் பதிவேற்றம், அதுக்குள்ளே பதிவேற்றம் பண்ணிட்டீங்களே அந்த ஆர்டரை. அந்த ஆர்டரில் நீங்கள் என்ன போடுறீங்க? சிஐஎஸ்எஃப்பை பாதுகாப்பு கூட்டிகிட்டு போன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் கோர்ட்டில் இருக்கிற சிஐஎஸ்எஃப்க்கு ஸ்டேட்டில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் பார்க்குறது என்ன சார் ரோல் வருது? யார் சார் அந்த அதிகாரத்தை அவருக்கு அப்படி கொடுத்தது? சிஐஎஸ்எஃப் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போயிடுவீங்களா? நீங்கள்
சிஐஎஸ்எஃப் எதுக்கு இருக்கான்? அந்த கோர்ட் வளாகத்தை பாதுகாக்கிறதுக்கு. அரசுனுடைய நீங்கள் பில்டிங் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இல்லை அது. நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய நீங்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்குள்ளார எப்படி சார் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது நீங்கள் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? அப்போ கான்ஸ்டியூஷனே நீங்கள் வந்து ஆட்டி பார்க்க தப்பு பண்ணுறீங்கல்ல. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் போலீஸ் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வேணால் சிஐஎஸ்எஃப் எடுத்து தனியாக நடவடிக்கை எடுத்துருவீங்களா? சார் தமிழ்நாடு மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அப்படிலாம் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரிலாம் இங்கே விளையாடி பார்க்காதீங்க. எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் மதிக்காத வரைக்கும் மதிக்கிற மாதிரி செய்கிற நிலைக்கு கொண்டு போகிறது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை. எங்களுக்கு மரியாதையும் மதிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தயவு செஞ்சு நடந்துங்க. நீங்கள் 6:33க்கு நீங்கள் வந்து ஏற்றிட்டு நீங்கள் அங்கே சிஎஸ்எஃபோட நீங்கள் அனுப்புகிறீங்க. 10 பேர்த்தோட போய் நீ ஏற்றுங்கிறீங்க. அவன் வரான் நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட வந்து ஒரு என்டையர் ஒரு ஊரில் திருப்பரங்குன்றம் லோக்கல் பீப்புள் எவனுமே இல்லை சார் அந்த குரூப்பில். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லை சார் முடிவெடுக்கணும். நீங்கள் வெளியேருந்து ரவுடி எலமெண்ட்டாக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு தகராறு பண்ணுற மோட்டிவில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் வரீங்களே, சிஎஸ்எஃப் ப்ரொடெக்ஷனோட. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சார்? உங்களுடைய இலக்கு என்ன சார்? ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்டோட போலீஸ் இருக்கு. நீங்கள் சிஐஎஸ்எஃப் போட்டு ஒரு விரும்பத்தகாத ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள போய் அங்கே பிரச்சனை பண்ணுன்னு நீங்கள் அனுப்புறீங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள் அதை ஏற்றுக்கலை, அந்த கோயில் நிர்வாகம் அதை ஏற்றுக்கலை, அங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலம் அதை ஏற்றுக்கலை. யாருமே ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சிஐஎஸ்எஃபோட ஒரு நீதிபதி அங்கே போய் நீ தகராறு பண்ணுன்னு ரவுடி எலமெண்ட்ஸை நீங்கள் அனுப்புறீங்களே, இது நீதிபதியோட வேலையா? இது நியாயமா? எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செய்கிறாங்க. சரி, நான் வரலாறு சொல்லியிருக்கேன்ல, இந்த வரலாறு ஏன் அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் செய்கிறாங்க. நோக்கம் என்னன்னா இங்கே பிரச்சனையை உண்டாக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அமைதியை குலைக்கணும். ஏன்னா தேர்தல் வரப்போகுது, அஜெண்டா அதுதான். இங்கே அந்த இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டணுங்கிற ஒரு முயற்சி. இந்துக்கள்னா நான் கேட்குறேன் சார், எல்லா கோயிலுக்குள்ளேயும் எங்களை விட்டுருங்க, எல்லா கோயிலையும் தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணுங்க, இந்தியா முழுக்க முருகன் கோயிலை கொண்டு போய் சேர்த்துங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்துலேயும் உச்சியில் எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அங்கெல்லாம் தீபம் ஏற்றணும் சார். இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்லையும் நான் கேட்குறேன், இன்றைக்கி நான் கேட்குறேன் சார். மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து ஏன் சார் முருகன் தானே எங்களுக்கு கடவுள், உங்களுக்கும் அந்த முருகன் கடவுள் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மலைகள்லையும் முருகனுக்கு நம்ம தீபம் ஏற்றுவோமா? ஆமாம், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் தானே. அப்போ எங்களுக்கு நீங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறவங்க தானே. கடா வெட்டணும் சேர்த்து சார், கீழே கருப்பணசாமி வச்சே ஆகணும் சார். எங்கள் பாட்டன் முப்பாட்டனுக்கு மரியாதை வேணும் சார், எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கடா வெட்டணும் சார். ஒத்துக்குவீங்களா? தீர்ப்பு வழங்குவீங்களா? இதெல்லாம் யார் பதில் சொல்றது? அதாவது அவருடைய எண்ணமும் அணுகுமுறையும் மிகவும் தவறாக இருக்கிறது. நான் தான் சொன்னேன், ரெகுலராக இவர் இந்த கோயில் போர்ட்ஃபோலியோக்களை எடுத்து வச்சு தான் விளையாடிக்கிட்டே வராரு. ஆமாம், இது ஒன்றும் புதுசு இல்லை அவருக்கு. எல்லா இடங்கள்லையும் தமிழர்களுடைய உணர்வுகளை கெடுக்கின்ற வகையில், ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்துக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் போய் ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடிய ஒரு குரூப்புக்கு தொடர்ந்து ஆதரவு நிலை கொடுத்துக்கிட்டு தானே வராரு. இல்லை, ஒரு ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அமைப்பு ஒன்று இருந்தது, அந்த கூட்டத்தில் பேசும்போது அதனுடைய காரியகர்த்தான்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி பேசுறாரு. இந்து முன்னணியில் நான் இருந்தேனே சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இந்த வழக்கை விசாரிக்கலாம்? அப்ப நீங்க ஒரு உறவினராக இருந்தால் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றோம், ஒரு பெனிஃபிஷியரியா இருந்திருந்தா விசாரிக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்போ ஒரு இந்து முன்னணியில் இருக்கக்கூடியவர் எப்படி இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமான வழக்குகளை விசாரிக்க முடியும்? இருந்தாரு ராம் ரவிக்குமார் இந்து முன்னணி வகையறால தான் அவரு. அதுல இருந்து இந்து மக்கள் கட்சி துவங்குறாரு, அதுக்கப்புறம் இந்து தமிழர் கட்சி அதை மாத்திட்டாரு. ரெண்டு பேரும் ஃபார்மர் கலீக்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே இந்த வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசுகின்ற வழக்கமும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஈடுபடுகிறதும் இந்த ராம ரவிக்குமாருக்கு தொடர்ச்சியான வேலை. இதையே வந்து ஒரு வேலையா வச்சிருக்க ஒருத்தர் அவரு. ஏன்னா வேலைன்னு சொல்றேன், இதுதான் அவருக்கு ஃபுல் டைம் ஒர்க். அவருக்கு துறவி மாதிரி வராரு. துறவியும் இல்லை, குறவியும் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. அந்த ஆள் ஒரு ஃப்ராடு சார்.
அந்த ஆளுக்கு இங்கே இருக்கிற இந்துக்கள் உணர்வுகளை தூண்டுவதற்கான ஒரு வெறி உணர்வை ஊட்டுவதற்கான நாடகம் போடுறான். இவனுக்கு அந்த கோயிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவர் எலுமலை கோயில் இருக்கிற திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க எதுக்கு வந்து பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே வந்திருக்கீங்க? இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமிட்ட ஒரு சதிச்செயல். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவங்கள எல்லாத்தையும் முடிச்சு கைது பண்ணி வண்டியில் ஏற்றின உடனே கைத்தட்டி மக்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டாடுனாங்களா இல்லையா? இதுதான தமிழர்களுடைய உணர்வு. வேற எங்கேயாவது இது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு கைத்தட்டி வரவேற்ற மக்கள் இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க சார். நேரத்தில் இப்படி நடக்குமா? இன்னைக்கு சம்பட்டி அடி கொடுத்துருக்காங்கல்ல பொதுமக்கள். அங்க திருப்பரங்குன்றம் மக்கள் எத்தனை பேர் வந்து டே ஏன்டா அக்கப்போர் பண்றீங்க, நாங்க நிம்மதியா இருக்கோம், அங்க இருக்கக்கூடிய முருகனை ஏன்டா வந்து தொந்தரவு பண்றீங்க, ரொம்ப தெளிவாக தானே இருக்காங்க. அப்ப மீண்டும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு அரசு தெளிவாக முடிவெடுத்தாங்க. நீ ரொம்ப நிதானமாக கையாண்டாங்க. எஸ் வி வில் நாட் அலோவ், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சத்தியமாக பெரிய சல்யூட் சார் அந்த ஆஃபீஸருக்கு. என்ன நிலையோ அரசினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய அளவில் ஒரு அதிகாரி நின்றுருக்காருன்னு சொல்லி சொன்னால், ஒரு தமிழன் அந்த இடத்துல தன்னுடைய உணர்வை விட்டு கொடுக்காம நின்றுருக்காரு. அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் காலகாலத்துக்கு நம்ம சொல்லித்தாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காருல்ல, போல்டா சொன்னார்ல, வில் ஃபேஸ். என்ன சார் போடும், வேலை தானே சார் போவோம். அது கூட அந்த அரசு விடாது. எங்கள் தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் இல்லை. நிதானமாக தானே கையாண்டாங்க. எவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கவனிச்சிங்கல்ல? என்டையர் ஈவெண்ட் வாஸ் கவர்டு பை கேமராஸ். இன்னைக்கு எதெல்லாம் வந்து அவங்க அசட்டு நினச்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ, எத்தனை கேமராக்களை வச்சு விளம்பரமாக அதை கொண்டு போனாங்களோ, அத்தனை கேமராக்களே அவங்களுக்கு பாதகமாக நிற்கிது. அவனே சொல்கிறானே எல்லாம் கேமரா இருக்குன்னா கவனமாக இருங்கிறாங்கல்ல, கட்டுப்படுத்துதில்ல. அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், தலைவர் நிதானமாக எடுத்த முடிவுகள் தமிழ் மக்களுக்கு அரணாக நின்று இங்கு கலவர பூமியாக மாறாமல் மதுரை திருப்பரங்குன்றத்தை பாதுகாத்திருக்கிறார் நம்மளுடைய கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படிதான் எடுத்துக்க முடியும். அங்கே ஒரு பிரச்சனைக்கு அலோவ் பண்ணவே இல்லையே. இன்ஃபேக்ட் போலீஸ்காரர் தான் அடிபட்டிருக்காரு. வேதனையோடு சொல்கிறேன், அந்த போலீஸ்காரர் தான் அடிபட்டிருக்காரு. பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்களோ இவங்களோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாங்க சார். ஜெயலலிதா அம்மையாரெலாம் இருந்திருந்தாங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சு, ஜெயேந்திரருக்குலாம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தாங்களா, பிடிச்சி உள்ள வச்சு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா? அப்போ நிகழ்வுகள் வந்து நடக்காமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்படியே புஷ் பண்ணாங்கன்னா, பப்ளிக் அது மாதிரி ஈடுபட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பாதிப்பாக முடியும். தமிழர்கள் யாரும் இதை அனுமதிக்க மாட்டார்கள்ங்கிறத நான் ஆணித்தரமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து, இனிமே இது வாய்ப்புகள் இருப்பின் அரசு தரப்பில் இவருடைய இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்காமல் இருக்கிறது நல்லது. இது பப்ளிக்குக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி துணிஞ்சு இந்த முடிவை எடுத்து நாங்கள் பேசுகிறதுன்னு முடிவு எடுத்தோம். ஒதுங்கி நிற்பவர்கள் நாம் அல்ல. இனி ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த இடத்துல மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயிலில் இருக்கக்கூடிய எங்களுடைய கடா வெட்டுகின்ற உரிமையும் சரி, தமிழர்களுடைய மரபில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தமிழர்கள் அரண் காக்கும் ஆட்சி தான் இங்கு நடக்கிறது. அதுதான் எங்களுக்கு பிரதானம். நீங்கள் இந்துக்கள்னு சொல்லி நாடகம் போடுகின்ற வேலைகள் எல்லாம் இங்கு வேண்டாம். தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் குரல் கொடுப்பதற்கு கழக தலைவர் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் கழகத்தினுடைய அரணாக நிற்பதற்கு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களும் இருக்கிறார். அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் துணிஞ்சதில் நாங்கள் கலந்துக்கிட்டது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி.